ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்க எந்த திட்டமும் இல்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், டிக்டாக் செயலி தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னது என்ன? இந்தியாவில் மிக அதிகமானவர்கள் பயன்படுத்திய முக்கியமான செயலியாக விளங்கிய டிக்டாக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றின் மீதான தடையை நீக்குவது தொடர்பாக மத்திய அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சீனாவை சேர்ந்த டிக்டாக் செயலி கடந்த 2020 முதல் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் அண்மை காலமாக சுமூகமாக உறவு திரும்பி வரும் நிலையில் இந்தியாவில் மீண்டும் டிக்டாக் செயலிக்கு அனுமதி வழங்கப்பட இருப்பதாகவும் அவற்றின் மீதான தடை நீக்கப்பட இருப்பதாகவும் கடந்த சில நாட்களாகவே யூகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், டிக்டாக் மீதான தடையை நீக்குவது தொடர்பாக மத்திய அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக எந்த ஒரு தரப்பிடமிருந்தும் எந்த ஒரு பரிந்துரையும் வரவில்லை. ஊடகங்களிலும் சில சமூக வலைத்தளங்களிலும் தான் இது குறித்த செய்தியை தான் பார்ப்பதாகவும், அரசாங்கத்தை பொறுத்தவரை விவாதிக்க போதுமான முக்கியத்துவத்தை கூட இந்த விஷயம் கொண்டிருக்கவில்லை என்று அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.